வணக்கம் எல்லாருக்கும். கம்ப்யூட்டர் உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். முன்னாலாம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கிற விதிகளை மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அதுவே டேட்டால இருந்து விதிகளை கத்துக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த ஆச்சரியமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இதை நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கால் சென்டருக்கு நீங்க ஃபோன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற ஏஜென்ட் கையில ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒப்பிப்பார். உங்க பிரச்சனைக்கே அது சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், ஆனா அவரால் அதை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ ஒரு நவீன சாட்பாட்டை நினைச்சு பாருங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டா பதில் சொல்லும். இந்த ரெண்டு அனுபவத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய கேப் தான் விதிகளால இயங்குற சிஸ்டத்துக்கும் தானா கத்துக்கிற சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த பழைய உலகத்துக்கு போவோம். ஆரம்ப காலத்துல கம்ப்யூட்டருக்கு நாம ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த பழைய முறை எப்படி வேலை செஞ்சதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த பழைய சிஸ்டம் பேரு தான் ரூல் பேஸ்டு சிஸ்டம், அதாவது விதி அடிப்படையிலான அமைப்பு. இதுல என்ன நடக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து இப்படி ஒரு நிலைமை வந்தா இப்படி செய், இல்லனா அப்படி செய்ன்னு நூத்துக்கணக்கான, சில சமயம் ஆயிரக்கணக்கான இஃப் தென் விதிகளை எழுதுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டருக்கு நாம தான் எல்லா ரூல்ஸையும் சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பேங்க்ல மோசடியை கண்டுபிடிக்கிற சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அதுல இப்படி ஒரு ரூல் இருக்கலாம். ஒரு டிரான்சாக்ஷன் $10,000 மேல போகுதா, அதுவும் எக்ஸுங்கிற நாட்டில இருந்து வருதா அப்படின்னா உடனே அதை ஹை ரிஸ்க்னு மார்க் பண்ணு. பாருங்க, இது எவ்வளோ நேரடியான சிம்பிளான ஒரு விதி. இந்த ரூல் பேஸ்டு சிஸ்டம்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட். அதாவது ஒரு முடிவு எப்படி வந்துச்சுன்னு நம்மால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எந்த ரூல் வஜேஸை இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னாடி போய் பார்க்கலாம். ரொம்ப நேரடியான விஷயம். ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, நிஜ உலகம் நம்ம எழுதுற ரூல்ஸ் மாதிரி சிம்பிளா இல்ல. அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரூல்ஸை மட்டும் நம்பிட்டு இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சது. இங்க தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே வந்துச்சு. ஏன் தடுமாற ஆரம்பிச்சது? யோசிச்சு பாருங்க. ஃப்ராட் பண்றவன் டெய்லி ஒரு புது வழியை கண்டுபிடிப்பான். கம்பெனிங்க புது புது ப்ராடக்ட்ஸை கொண்டு வருவாங்க. கஸ்டமர்ஸோட பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு புது விஷயத்துக்கும் நாம் ஒரு புது ரூலை எழுதி ஆட் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி கூஞ்சு அதை மேனேஜ் பண்றதே பெரிய தலைவலியா மாறிடும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட மொத்த சிஸ்டமும் காலி ஆயிடும். இதுக்கப்புறம் எல்லா சிச்சுவேஷனையும் நம்ம ரூல்ஸ் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்னு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு கிடைச்சது. ஒரே கேள்விதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. நாம ஏன் ரூல்ஸை எழுதணும்? அதுக்கு பதிலா ஒரு சிஸ்டம் தானாவே ரூல்ஸை கத்துக்கிட்டா என்ன? இந்த ஒரு சின்ன கேள்விதான் மெஷின் லேர்னிங்கிற ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சிக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. மெஷின் லேர்னிங்கோட கோர் ஐடியாவே இதுதான். இனிமே நாம ரூல்ஸை எழுத வேண்டாம். அதுக்கு பதிலா எக்கச்சக்கமான உதாரணங்களை, அதாவது டேட்டாவை சிஸ்டம் கிட்ட கொடுக்கணும். அவ்வளவுதான். சோ இங்க தான் மேட்டரே இருக்கு. ரூல் பேஸ்டு சிஸ்டம் என்ன பண்ணும்? நாம கொடுத்த ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும். அதுக்கு தனியா யோசிக்க தெரியாது. ஆனா மிஷின் லேர்னிங் அது நாம கொடுத்த டேட்டால இருந்து பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு தனக்கு தேவையான ரூல்ஸை தானே உருவாக்கிக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் வித்தியாசம். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. ஒரு அப்பா தான் குழந்தைகிட்ட உட்காந்து டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இதுதான் அன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரூல் பேஸ்டு சிஸ்டம். இன்னொரு பக்கம் வேற ஒரு அப்பா தான் குழந்தைய கைப்பிடிச்சு ரோட்டுக்கு கூட்டிட்டு போய் நிஜமான டிராஃபிக்கா காட்டுறார். பாரு, சிக்னல் வேலை செய்யல, டிராஃபிக் போலீஸ் இப்படி கை காட்டின என்ன அர்த்தம்னு பாருன்னு அனுபவபூர்வமா சொல்லிக் கொடுக்குறார். அந்த குழந்தை பார்த்து கத்துக்குது. இதுதான் மெஷின் லேர்னிங். வெறும் விதிகளை மனப்பாடம் பண்ணாம அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது. சரி, இந்த மெஷின் லேர்னிங்னு சொன்னோன்னே அது ஒரே ஒரு டெக்னிக் நினைச்சுக்காதீங்க. மெஷின்ஸ் கத்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 3 வகைகளை பத்தி இப்போ ஷார்ட்டா பார்ப்போம். அது என்னன்னா, 1 சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், 2 அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், 3 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணும். முதல்ல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இங்க என்ன நடக்கும்னா, நம்ம சிஸ்டம்க்கு கொடுக்குற டேட்டால கேள்விக்கான பதிலும் சேர்த்தே இருக்கும். ஒரு ஆன்சர் கீ வச்சு கத்துக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு 1000 இமெயிலை கொடுத்து இது ஸ்பேம், இது நல்ல இமெயில்னு நாமளே லேபிள் பண்ணி கொடுத்துட்டா அதை வச்சு படிச்சுக்கிட்டு புதுசா வர்ற இமெயிலை அதுவே கரெக்டா கணிச்சிடும். அடுத்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். பேர்ல இருக்கிற மாதிரியே இங்க எந்த ஆன்சர் கீயும் கிடையாது. லேபிள் பண்ணாத டேட்டாவை அப்படியே சிஸ்டம் கிட்ட கொடுத்துடுவோம். அது என்ன பண்ணும்னா, அந்த டேட்டாக்குள்ள தானாவே ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும். உதாரணமா, கஸ்டமர் டேட்டாவை கொடுத்தா அதுவே அவங்கள குரூப்பா பிரிச்சுடும். இவங்க அடிக்கடி வாங்குறவங்க, இவங்க ஆஃபர்ல மட்டும் வாங்குறவங்கன்னு அதுவே பிரிச்சு சொல்லிடும். 3 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்.
இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இங்கே ஒரு ஏஜென்ட் இருக்கும். அது ஒரு வேலையை செய்ய முயற்சி பண்ணும். சரியா செஞ்சா அதுக்கு ரிவார்டு, அதாவது ப்ளஸ் பாயிண்ட். தப்பா செஞ்சா பனிஷ்மெண்ட், அதாவது மைனஸ் பாயிண்ட். இப்படி ட்ரையல் அண்ட் எரர் மூலமா எது செஞ்சா மேக்ஸிமம் ரிவார்ட் கிடைக்கும்னு அதுவே கத்துக்கும். பெரிய பெரிய கேம்ஸ்ல உலக சாம்பியனையே ஜெயிக்கிற ஏஐ எல்லாம் இந்த மெத்தட்ல தான் கத்துக்குது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ரூல்ஸ்ல இருந்து இந்த லேர்னிங்க்கு மாறினது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? இது வெறும் ஒரு டெக்னாலஜி அப்டேட் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது கம்ப்யூட்டர்ஸ் இந்த உலகத்தை பார்க்குற பார்வைய மொத்தமா மாத்திடுச்சு. மிஷின் லேர்னிங்கோட பெரிய சூப்பர் பவரே அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறது தான். புதுசா டேட்டா வரும்போது நம்ம போய் புதுசா கோட் எழுத வேண்டாம். அந்த புது டேட்டாவை வச்சு சிஸ்டமை ரீட்ரெயின் பண்ணா போதும், அதுவே தன்னை மாத்திக்கும். இதனால மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துக்கேத்த மாதிரி நம்ம சிஸ்டமும் வேகமா அடாப்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு புது சிச்சுவேஷனையும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ற திறமையும் அதுக்கு வந்துடும். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. சிம்பிளான ரூல்ஸ்ல இருந்து தானாவே கத்துக்கிற இந்த புத்திசாலி சிஸ்டம்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா இந்த லேர்னிங் மிஷின்ஸோட முதல் அடி எப்படி இருந்துச்சு? அதோட ஆரம்பகால பயணம் எப்படி இருந்தது? இந்த விளக்கத்தை முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ். சிக்கலான விஷயங்களை கூட தெளிவான நடைமுறைக்கு உதவக்கூடிய அறிவா மாத்தி உங்க வேலை, படிப்பு மற்றும் அன்றாட முடிவுகள்ல நீங்க வளர உதவுறது தான் எங்களோட நோக்கம். ஆழமான ஆராய்ச்சி அடிப்படையிலான அறிவை கொடுத்து நீங்க தெளிவா சிந்திக்கவும், டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தவும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவும் நாங்க உதவுறோம். எங்களுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்தா மறக்காம நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை தேடி வரும். இந்த அறிவை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்து லைக் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க, அறிவை தேடும் நம்ம பயணத்தை எப்போதும் ஒன்றாக இணைந்தே உயரத்துல வச்சிருப்போம். இந்த கற்றல் இயந்திரங்களோட முதல் அடி எப்படி இருந்துச்சுங்கிற கேள்விக்கான பதில எங்களோட அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.